ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மத்தியானம் நல்லா சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. லேசாக மழை தூறிட்டு இருந்துச்சு. இந்த டைமில் சூடாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒயிட் வெஜ் பிரியாணி. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கேரட், பீன்ஸ், பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ், 1.5 கப்பு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதுக்காக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கூட ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பாதி வதங்கி வரும்போது அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக சோயாபீன் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு தேவையான உப்பு. பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்காக மூடி வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ அரிசி சேர்த்து குக்கர் மூடிடலாம். மூடிட்டு விசிலும் வந்துடுச்சு. வாங்க சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நான் 2 விசில் தான் வச்சேன். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். மழைக்கும் அதுக்கும் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.